ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் மட்டும் எப்படி மாதம் மாதம் வந்து எனக்கு சேமிக்க முடியுது அப்படின்றத உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட உங்களோட அந்த மந்த்லி இன்கம்மை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சேவிங்ஸை. ஸோ சேவிங்ஸ் வந்து நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வந்து செலவு பண்ணிடலாம் ஆடம்பரமாக. நம்மளுக்கு தேவைகள் வந்து எப்போவுமே தேவைகளும் ஆசைகளும் வந்து இருந்துகிட்டே தாங்க இருக்கும். சரிங்களா? அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஒரு லெவல் வரைக்கும். ஸோ நான் அப்படி தான் வந்து ரொம்ப ஒரு லெவல் வரைக்கும் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் செலவுகள் வந்து பெருசாகும்போது பண்ணி தான் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பேக்கப்பும் வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதான் வந்து உண்மை. சரிங்களா? ஸோ நான் எப்படி வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் இப்போலாம் வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து எல்லாருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேருமே வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் 2 பேரோட இன்கமும் வந்து அவங்களே வந்து நல்லா பிளான் பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து எல்லாமே வந்து எடுக்க முடியுது, பண்ண முடியுது. சரிங்களா? ஸோ பிகாஸ் ஆஃப் 2 பேருமே இன்கம்னால இப்போ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இருக்க காலகட்டத்தில் வேறு. நான் இருந்த காலகட்டம் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது. ஸோ அப்போ வந்து ஆன்லைன் ஆப்பு கிப்பு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபுட் எல்லாமே வந்து ஸ்விக்கி, சொமேட்டோ அந்த மாதிரி இல்லை. எல்லா செலவுகளும் வந்து ஓரளவுக்கு கைக்குள்ளேயே வந்து அடங்குற மாதிரி இருந்தது. அதனால் வந்து என்னோடய சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து நல்லாவே வந்து பண்ண முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து என்னோடய அனுபவத்திலேருந்து நான் கற்றுக்கிட்ட உண்மை. அதே மாதிரி அப்போ சேலரியும் வந்து ரொம்ப கம்மியாக சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ரீசனபிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹைக்கும் வந்து வந்தது. ஸோ அப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சம்பளம் இப்போயும் நம்ம நீங்கள் வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அப்போ 10,000 வாங்கினோம்னா அதோட 10 மடங்கு இப்போ வந்து 20,000 25,000 குறைஞ்சது சம்பளம் இல்லாமல் வந்து யாருமே வந்து ஒர்க் பண்ணுறதில்ல. அதுக்கேற்ற மாதிரி நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங், பணம் வீக்கம், இன்ஃப்ளேஷன் வந்து எல்லாமே வந்து அதிகமாக ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து சேமிப்புன்றது வந்து எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, நாங்கள் வந்து பிளான் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஸோ மந்த்லி வந்து ஹஸ்பண்டோட சேலரி இது வந்துச்சுன்னா, ஸோ இந்தந்த செலவுகள்லாம் வந்து நம்ம பண்ணிக்கணும், இதுக்குள்ளேயே வந்து பண்ணிக்கணும். ஸோ கடன் வாங்காமல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ எப்போவுமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே தான் இருப்போம். பட் கடன் வாங்கி ஒரு சில விஷயத்துலலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் நாங்கள் வந்து பண்ணுவோம். பட் இப்போ வந்து பண்ணுறதில்ல. இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக 5 to 7 இயர்ஸாக வந்து நான் பண்ணுறதில்ல. பட் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு மேரேஜ் ஆகி ஒரு 7 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, தேவையில்லாத விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறது கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைங்களும் சின்னதாக தான் இருந்தாங்க. அதனால் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு 2 பேருக்குமே வந்து செலவு கொஞ்சம் கம்மி தான். சரிங்களா? அதனால் வந்து சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருந்தது. ஸோ உங்களோட பிளானிங் வந்து எப்படி இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸில் வந்து நீங்கள் எதனா ஒரு அசஸ்மெண்ட்டோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த ஒரு 5 இயர்ஸ், எவ்ரி 5 இயர்ஸ் ஒரு பிளான் வந்து நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டும் கிடைக்கும். அதனால தான் வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் சேவிங்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த 3 விஷயம் தான். நகை வந்து ஓரளவுக்கு வந்து சேவ் பண்ணி எடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லேண்டு, வீடு இது மாதிரி தான் வந்து வச்சுக்கிட்டேன். ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து கருத்து தெரியல. சரிங்களா? ஸோ ரொம்பவே வந்து எனக்கு ரொம்ப இதுதான் பண்ணணுன்ற கருத்து வந்து தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டே இருந்தேன். பட் எல்ஐசின்னு சொல்லுவாங்க, அப்புறமா வந்து ஷேர் மார்க்கெட் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து எல்ஐசி வந்து போடணும்னு சொல்லிகிட்டே இருந்தோம். பட் வந்து ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் பிஎஃப் இருந்ததுனால நான் எல்ஐசி வந்து போடாமல் விட்டுட்டேன். அப்புறம் குழந்தைங்களுக்குமே வந்து போட்டு வச்சுருக்கணும். என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் சூழ்நிலை கடன் காரணத்துக்காக எல்ஐசியுமே வந்து போடலை. இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எல்ஐசி கூட ஒரு 5 to 6 இயர்ஸ் முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் குழந்தைங்களுக்கான ஸ்டடீஸ்க்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டு வச்சுருக்கேன். இது மாதிரி எனக்கு ஒரு 7 இயர் இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் எனக்கு யாருன்னா சொல்லியிருந்தா நானும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு வந்து வருஷங்கள் போனது தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி இருந்தது. செலவுகளும் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம்.
ஸோ இப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கப்ப எனக்கு யாருன்னா சொல்லியிருந்தா நான் ஃபஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ்லேயே வந்து போட்டு வச்சுருப்பேன். ஸோ ஒரு கைடன்ஸ் இருந்தால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, நான் வளர்ந்த விதம் எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சீட்டு பிடிக்கணும், அதுக்கப்புறமா வந்து லேண்ட் வாங்கணும், அதுக்கப்புறமா வீடு கட்டணும். இந்த மாதிரி தான் வந்து மைண்ட் செட் இருந்துச்சு. அந்த வீட்டோட கடன் இருக்கும். ஸோ அந்த கடனை நோக்கி நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இப்படி தான் வந்து ஒரு 10 இயர்ஸ் பக்கமே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஸ்ப்ளிட் அப் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணி போட்டால் ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு தான் ஒரு 9 வருஷம் வரைக்குமே தெரியலங்க, மேரேஜ் ஆகி கொஞ்சம் அமௌண்ட்டு குழந்தைங்களுக்கு போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து குழந்தைங்க வந்து காலேஜ் போகிற ஸ்டேஜ் வந்துட்டாங்க. இப்போ பாப்பா வந்து 12th படிச்சுட்ருக்காங்க, பையன் வந்து 9th படிச்சுட்ருக்கான். நெக்ஸ்ட்டு காலேஜஸ் வந்து சேர்க்கணும். ஸோ காலேஜ் சேர்க்கறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ எதனா ஒன்று பண்ணுவேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ரெண்ட்டு வருது, ஹஸ்பண்ட் வந்து ஏர்னிங்ஸ் இருக்குது, நானுமே வந்து ஏதோ ஒன்று என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதனால் வந்து ரொம்ப மைல்டாக மேஜரான அமௌண்ட்டுன்னு சொல்ல முடியாது, என்னோடய தேவைகளை நான் வந்து பூர்த்தி செஞ்சுக்கிற மாதிரி தான் நான் வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஒரு காரணங்கள்லாம் இருக்கிறதுனால ஓகே, நான் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுறேன், வீட்டையும் பார்த்துக்கிறேன், குழந்தைங்களையும் பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் வந்து எனக்கு காம்ப்ரமைஸ் ஆகிடுது. அண்ட் தென் வந்து பழைய மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சுட்ருக்க வேண்டாம். ஸோ எப்படி வந்து இப்போ எஸ்ஐபி இருக்குது, ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து லாஸ் ஆகிடும் எதுவுமே வந்து லாஸில் போயிடும், கற்றுக்கணுன்றதை வந்து என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் யோசிக்கல. பட் வந்து எனக்கு லாஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரியே வந்து தோணிகிட்டு இருந்தது. ஹெவி லாஸ்லாம் நம்ம இருக்க சூழ்நிலைக்கு சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு அதுக்குள்ளெல்லாம் வந்து போகவே இல்லை. இப்போலாம் வந்து நல்ல எஸ்ஐபி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. பட் இன்னமும் வந்து நான் ஸ்டார்ட் ஆகலை. சேஃப்டியாக ரிஸ்கே இல்லாமல் சேஃபர் சைடாக தான் வந்து நான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு இடம் இருக்குது, வீடு இருக்குது, ஜுவல் இருக்குது, இதெல்லாம் வந்து எனக்கு லாஸே கிடையாது, ப்ராஃபிட்டாக தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இது இப்போவுமே வந்து நான் அப்போயே வந்து ஜுவல் வந்து எடுக்க முடியாது. ஸோ இப்போ வந்து 1 சவரன் எடுக்கிறதே பெரிய விஷயம். அப்போ வந்து 5 சவரனே 1.5 லட்சத்துக்கு எடுத்த ஞாபகம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது, சரிங்களா? ஸோ அதனால் என்னென்னா இப்போ அதுவும் எனக்கு ப்ராஃபிட் தான். ஸோ எனக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் நான் ஷேர் வச்சுருந்தா, எனக்கு தெரியாமல் விற்றுருந்தா, அதெல்லாம் வந்து இன்னுமே எனக்கு லாபம் கிடச்சிருக்கும். மேபி வந்து நான் வச்சுருந்தா, நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா, நல்ல ஒரு ஷேர்ஸாக இருந்தால் நான் எனக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் வந்து எனக்கு அது லாஸுமே இருக்குல்ல. ஸோ இது வந்து அப்படி தான் வந்து யோசித்த ஒரு விஷயம். அதனால் நான் அதுக்கெலாம் வந்து போகல. ஸோ எப்போவுமே வந்து ரிஸ்கே இல்லாமல் கொஞ்சம் சேஃப்டியாக உங்களோட சேவிங்ஸ்லாம் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி மாதம் கரெக்டாக நீங்கள் ஒரு பிளானிங் வந்து போட்டுருங்க. ஸோ பிளான் போட்டுட்டு அந்த பிளான்லேருந்து கரெக்டாக வந்து மூவ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஓரளவுக்கு ரீசனபிளாக சொசைட்டியில் நம்ம இருந்துடலாங்க.